பறக்கும் ரயில் சேவையை மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் பறக்கும் ரயில் சேவை, மெட்ரோ ரயில் இணைப்பு பகுதிகளை கொள்கை அளவிலான ஒப்புதல் ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசுக்கும் சென்னை மெட்ரோ ரயில்வேக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள பணிகளானது அனைத்து பகுதிகளுக்கும் மேற்கொள்ளப்படும். இதற்காக அனைத்து பணிகளையும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்துக்கு அடுத்த 3 மாதங்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பணிகள் நிறைவு பெற்று புரிந்துணர்வு மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள் பறக்கும் ரயில் சேவையானது சென்னை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அது மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்கப்பட்டு அந்த வழித்தடங்கள் அனைத்தும் தமிழக அரசின் வசம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதியில் இருந்து அடுத்த ஆண்டுக்குள் முழுவதுமாக பறக்கும் ரயில் சேவையை மேம்படுத்தி அதை மெட்ரோ ரயில் தடத்திற்கு இணையாக தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.